நல்ல காரசாரமா, சூப்பர் டேஸ்டியா ஒரு எக் கிரேவி எப்படி ஈஸியாவும், சிம்பிளாவும் செய்றதுன்னு பார்க்கலாமா? செம்ம டேஸ்டியா இருக்கும். ஒரு சவுத் இண்டியன் ஸ்டைல்ல ட்ரை பண்ணி பாருங்க. கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வேக வச்சு கட் பண்ண முட்டையை சேர்த்துருக்கேன். நான் 6 முட்டையை சேர்த்துருக்கேன். இது போல் திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும். அந்தளவுக்கு வதங்கின பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. 3 பழுத்த தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு எல்லா மசாலையும் நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம முட்டையிலும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, நல்ல கொதி வந்திருக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில். இப்போ வறுத்து வச்சுருக்க முட்டை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதி வரட்டும். அவ்வளோதாங்க, சூப்பரான சவுத் இண்டியன் ஸ்டைலில் எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.